எனக்கு வாழையில கல்யாணத்துக்கு முறை இவ்வளவு சந்தேகம்னா அதான் நீங்க மெனக்காட்டு கனவரசமா லவ் பண்ணி கல்யாணம் செய்தா அப்புறம் பெத்தவங்களை இதெல்லாம் முகமாத்தி கல்யாணம் செய்தா அப்புறம் யாருக்கும் தெரியாம வெட்டி போட்டு புதைப்பீங்க. இது தெரியாம அதுகள் பாவங்கள் உங்களுக்கு பின்னால வந்ததுகளுக்கு உங்களோட பிள்ளைகள் அதுகள் எடுத்து வளர்த்து என்ன சண்டை பிடிச்சி என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. சண்டை பிடிச்சி என்ன செய்ய போறீங்க? உனக்கு இவ்வளவு விருப்பம் இல்லையா? எனக்கு இவ்வளவு வேணும் அவ்வளவுதான். உனக்கு என்ன மாதிரி எனக்கு இவன் வேணாம். இது என்ன கூதியாரிடா? அப்ப மெடிக்கல் மிராக்கல் பிரச்சனையா இருக்கு. இப்படி பிரச்சனை இப்படி ஒரு சந்தேக பேயோட என்னால வாழையில வாழ்க்கைக்குள்ள. அம்மா நீ வந்து சொல்லுங்க நடந்து நான் எல்லாம் மன்னிக்கிறேன். என்னோட வந்து வாழ சொல்லுங்க. சரி நீ சொல்ற கேள். நீ சும்மா சண்டை பிடிச்சி என்னதுடா காண போறீங்க? உனக்கு எத்தனை வயசு? நான் இருக்கிறேன் அவளுக்கு. அப்புறம் என்னதுக்கு மூன்றாவது ஆளோட என்னதுக்கு? அதான் உனக்கு எனக்கு தேவையில்லாத ஆளோட கதை. மூன்றாவது ஆளுன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நண்பன் எனக்கு. நான் ஒன்னு சொல்றேன் கேள். நான் ஒன்னு சொல்றேன் கேள். ஒரு குடும்பத்துல இன்னொருத்தன் வெறானண்டு வெய்யன் உங்களோட குடும்பமே நாசமா போயிடும். நீங்க ரெண்டு பேரும் உண்மையா இருந்தா மட்டும்தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். சும்மா அவனை தெரியும் அவனோட காய்க்கிறது வேணா தெரியும் அவனோட காய்க்கிறான்டா அந்த படி அப்போட பாக்குறேன் கெஞ்சி பிடிச்சோன்னு நிக்கிறேன். நீயும் போன சரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உங்களுக்கு எனக்கு ஒளியும் மாற போனை கொடுக்குறாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லு. போனை கொடுக்குறதால என்ன பிரச்சனை? எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அங்க வெட்டி போட்டு மெனசின் தலையை வெட்டி போட்டு கொண்டிருக்காங்க. அங்கால சிங்கள இடத்துல வெட்டி போட்டு மம்மட்டியால வெட்டி போட்டு கொண்டிருக்காங்க. நேற்றுக்கு ஒரு இடத்துல மெனசின் சந்தேகத்துல உங்களுக்கு என்னடா நடக்குது? வாழ்றதே கொஞ்சம் காலம் தான் வாழ போறோம். அதுக்குள்ள தலையை வெட்டி புதைக்கிறது கையை வெட்டி புதைக்கிறது இல்ல ஒரு பார்த்தோம் அடுத்து இதான் நடக்க போதாங்கம்மா. ரெண்டு பேர்ல ஒரு ஆள் புதைக்க போறீங்க அப்படியே கோபத்துல தாண்டா எல்லாம் நடக்கிறடா. தெரியுதுல நீ என்ன செய்யணும் அவனுக்கு உண்மையாரு